வணக்கம். காய்கறி வகைகளில் ஒன்றான தக்காளி நம் அன்றாட வாழ்வில் நாம் எடுத்துக்கொள்வதால் நமக்கு கிடைக்கப்பெறும் நன்மைகளை பற்றி இன்று பார்க்கலாம். தக்காளி பழ வகையை சேர்ந்ததா அல்லது அது ஒரு காய்கறியா என்பதே மக்களுக்கு மிகவும் குழப்பமானதாக உள்ளது. தக்காளி ஒரு அத்தியாவசிய காய்கறியாக உள்ளது. தினசரி பல வழிகளில் நாம் நமது உணவில் தக்காளியை சேர்த்து வருகிறோம். நமது அன்றாட சமையலில் சில முக்கியமான காய்கறிகள் இருக்கும். அவை இல்லாமல் நமது சமையலானது முழுமை பெறாது. அப்படியான காய்கறிகளில் தக்காளியும் ஒன்றாகும். அதனால்தான் எவ்வளவு விலை உயர்ந்தாலும் மக்கள் தக்காளியை வாங்குகின்றனர். தக்காளி பல ஆரோக்கிய நன்மைகளை கொண்டுள்ளது. அவற்றை இப்போது நாம் பார்க்கலாம். தக்காளி தெற்கு மற்றும் மத்திய அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்டது. ஆனால் இப்போது உலகம் முழுக்கவே தக்காளி முக்கியமான காய்கறியாக மாறியுள்ளது. முக்கியமாக இந்தியாவில் அதிகமாக பயன்படுத்தப்படும் காய்கறியாக தக்காளி உள்ளது. தக்காளியை கொண்டு சாலட், பழச்சாறுகள் மற்றும் சூப்கள் போன்றவற்றை செய்கின்றனர். தக்காளியில் வைட்டமின் ஏ, கே, B1, B3, B5, B6, B7 மற்றும் வைட்டமின் சி ஆகிய ஊட்டச்சத்துக்களும் தாதுக்களும் நிறைந்தே காணப்படுகின்றன. மேலும் கூடுதலாக இதில் ஃபோலேட், இரும்பு, பொட்டாசியம், மெக்னீசியம், குரோமியம், கோலின், துத்தநாகம் மற்றும் பாஸ்பரஸ் ஆகியவை உள்ளன. எனவே தக்காளியை உட்கொள்வது மூலம் நாம் பல வகையான ஊட்டச்சத்துக்களை பெற முடியும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. பழமாக இருக்கும் தக்காளியில் பலவிதமான ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. 100 கிராம் தக்காளியில் இருக்கும் ஊட்டச்சத்துக்களை இப்போது பார்க்கலாம். கார்போஹைட்ரேட் 2.7 கிராம், கொழுப்பு 0.5 கிராம், பொட்டாசியம் 204 மில்லிகிராம், வைட்டமின் சி 28 மில்லிகிராம், ஃபோலிக் அமிலம் 20 mcg, பீட்டா கரோட்டின் 905 மில்லிகிராம், வைட்டமின் ஏ 151 mcg. வயிறு உப்பமும் சொப்பையுமாக ஆகாதபடி இது பாதுகாக்கிறது. பழுத்த தக்காளியில் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகள் உள்ளன. ஆனால் தக்காளி நமது அன்றாட உணவுப் பொருள் என்பதால் அதை பற்றி யாரும் அதிகமாக விவாதிப்பதில்லை. அதன் நன்மைகளை இப்போது வரிசையாக ஒவ்வொன்றாக நாம் பார்க்கலாம். தக்காளியில் உள்ள லைகோபின் ஆனது புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை கட்டுப்படுத்த உதவுகிறது. குறிப்பாக புரோஸ்டேட் புற்றுநோய், வயிற்று புற்றுநோய் மற்றும் பெருங்குடல் புற்றுநோய் போன்ற புற்றுநோய்கள் ஏற்படுவதற்கான அபாயத்தை இது குறைக்கிறது. சமைத்த தக்காளியானது உடலில் லைகோபின் உற்பத்தியை அதிகரிக்கிறது. எனவே சமைத்த தக்காளியானது பச்சை தக்காளியை விடவும் அதிக பயனளிக்கிறது என்பதில் மாற்று கருத்தே இல்லை. தக்காளியானது தினமும் நமது உடலுக்கு தேவையான அளவில் வைட்டமின் சியை கொடுக்கிறது. இயற்கையாகவே இது ஆக்சிஜனேற்ற பண்புகளை கொண்டுள்ளது. இது உடலில் ஏற்படும் ஃப்ரீ ரேடிக்கல் பிரச்சனைகளிலிருந்து உடலை பாதுகாக்கிறது. மேலும் இது வைட்டமின் ஏ, இரும்பு சத்து மற்றும் பொட்டாசியம் போன்ற ஊட்டச்சத்துக்களையும் கொண்டுள்ளது. நமது நரம்புகளை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதில் பொட்டாசியம் முக்கிய பங்கு வகிக்கிறது. மேலும் உடலில் இரத்த ஓட்டத்தை சமநிலைப்படுத்த இது உதவுகிறது. இரத்தம் முறைதலுக்கு உதவக்கூடிய வைட்டமின் கே ஆனது தக்காளியில் அதிகமாக உள்ளது. எனவே தக்காளி ஒரு மல்டி வைட்டமின் உணவு என கூறலாம். தக்காளியை சாறாக மாற்றி நமது சருமத்தில் தடவினால் அது நமக்கு பல நன்மைகளை அளிக்கும். சூரிய ஒளியால் சருமத்தில் ஏற்படும் பாதிப்புகளை சரி செய்ய இது உதவுகிறது. மேலும் தினசரி இதை சருமத்தில் தடவுவது மூலம் சருமத்தை நாம் ஆரோக்கியமாகவும் பளபளப்பாகவும் வைத்துக் கொள்ள முடியும். தக்காளியில் எண்ணற்ற வைட்டமின்கள் இருப்பதால் அவை நமது சருமத்திற்கு பல நன்மைகளை செய்கிறது. சருமத்தை எளிமையாக பாதுகாக்க நாம் எளிமையாக தக்காளி சாறை பயன்படுத்தலாம். ஒரு இதழில் வெளிவந்த ஆய்வின்படி தக்காளி தினசரி உண்பதன் மூலம் டைப் 2 நீரிழிவு நோயால் ஏற்படும் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைக்க முடியும். மேலும் டைப் 2 நீரிழிவு நோயால் ஏற்படும் சிக்கலான வீக்கம், திசு சேதம் போன்ற பிரச்சனைகளையும் இது குறைக்கிறது. எலியின் மீது மேற்கொண்ட ஒரு ஆய்வில் இது கண்டறியப்பட்டது. ஆனால் இதை உறுதி செய்ய மனிதர்கள் மீதும் சோதனை செய்ய வேண்டும் என்பதை ஆய்வாளர்கள் நிரூபித்துள்ளனர். தக்காளி உண்பதால் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை விட முடியும் என சிலர் நினைக்கின்றனர். அது தவறு. புகைப்பிடிப்பதால் உடலில் ஏற்படும் பாதிப்பை குறைக்கவே தக்காளி உதவுகிறது. தக்காளியில் குமரிக் அமிலம், குளோரோஜெனிக் அமிலம் ஆகியவை உள்ளன. இவை சிகரெட் புகையால் உடலுக்கு ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து உடலை பாதுகாக்கிறது. தக்காளியில் நமது இதய ஆரோக்கியத்திற்கு உதவும் முக்கிய சத்தான ஹீரோ லைகோபின் உள்ளது. மேலும் தக்காளியில் உள்ள வைட்டமின் சி, வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் இ போன்ற பிற சத்துக்களும் இதய ஆரோக்கியத்திற்கு வெகுவாக உதவுகின்றன. நமது இதயம் உடலின் மிக முக்கியமான பாகமாகும். லைகோபின் கெட்ட கொழுப்புகளை குறைக்கும் பண்பு கொண்டது. இதன் நன்மைகள் குறித்து அரிய சில ஆய்வுகள் நடத்தப்பட்டன. அதன்படி இது உயர் இரத்த அழுத்த பிரச்சனைகளை சரி செய்து இதயத்திற்கு முழுமையான பாதுகாப்பை அளிக்கிறது என்பது கண்டறியப்பட்டது.
முகம் தங்கம் மாதிரி மின்ன ஆரஞ்சு தோல், இந்த 5 ஃபேஸ் பேக்கில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணால் போதும் என்பதில் ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்தியாவை பொறுத்தவரை நாம் 2 வகையான தக்காளியை பார்க்க முடியும். ஒன்று பச்சை, மற்றொன்று சிவப்பு தக்காளி. தக்காளியை எப்படி வேண்டுமானாலும் சமைக்கலாம். இந்திய சமையலில் தக்காளி முக்கியமான காய்கறி என்பதால் அதை எப்படி சமைப்பது என்பது பற்றி புதிதாக ஒன்றும் சொல்வதற்கில்லை. ஆனால் தக்காளியை பச்சையாக உண்ண விருப்பப்படுவர்கள் அதை சாலட்டாக சாப்பிடலாம், ஜூஸாக குடிக்கலாம். நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.